வாங்க மெல்ல வாங்க. அன்றைக்கு ஒரு கேள்வி இருந்தா அது செய்யலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன அதை நான் மேற்கடாமல் அடுத்த போவோம். தலையை போடுங்க. மூல் மதிப்பீடு மூல் மதிப்பீடு பக்கம் 39. மூல் மதிப்பீடு பக்கம் 39. மூல் மதிப்பீடு பக்கம் 39. பக்கம் 39. பாருங்க, ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை மீள்மதிப்பீடு செய்யும் போது ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை மீள்மதிப்பீடு செய்யும் போது ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை மீள்மதிப்பீடு செய்யும் போது இந்த பண்புனா பொருத்தமான தன்மை. இந்த மீள்மதிப்பீடு செய்யும் போது நாங்கள் கைவிடப்படுற எண்ணக்கரு வரலாற்றுக்குரிய எண்ணக்கரு. அப்போ ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மதிப்பீடு ரீவேல்யூவேஷன். ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கொண்டு செல்லும் மீதியில் ஏற்படும் மாற்றம் மீள்மதிப்பீடு ஆகும். கொண்டு செல்லும் மீதி எப்படி வரும்? கிரியத்தில் இருந்து 2 பெருமாத்திரை கழிச்சு வரதான் கொண்டு செல் மீதி. அப்போ ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தை கொண்டு செல் மீதியில் ஏற்பட மாற்றத்தை தான் சொல்லுவோம். என்னண்டு மதிப்பீட்டு மாற்றம் இல்லை மீள் மதிப்பீடுன்னு சொல்லுவோம். இதுக்கு அடிப்படை வழங்கும் பண்பு பொருத்தமான தன்மைகள் நோட் செய்ய முடியும். ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கொண்டு செல்லும் பெருமதியில் பார்க்க மதிப்பிடப்பட்ட பெருமதியானது என்னவா இருந்தால் கூடவா இருந்தால் அது அதிகரிப்பேனும். ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள்ட கொண்டு செல்லும் மீதியிலும் பார்க்க மதிப்பிடப்பட்ட பெருமதியானது கூடுதலாக காணப்படுமாயின் அது மீள் மதிப்பீடு மிகையினாகும். குறைவாக காணப்படுமாயின் அது மீள் மதிப்பீடு குறைவாகவும் கொள்ளப்படும். 1 லட்சம் இருக்கிற காணியாய் 1,50,000 மதிப்பீட்டு அது மீள் மதிப்பீடு மிக 50,000 மிக. 1 லட்சம் காணியை 80,000 ரூபாய் மதிப்பிட்டால் 20,000 மீள் மதிப்பீடு குறைவு. அப்ப ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களின் கொண்டு செல்லும் மீதியிலும் பார்க்க மதிப்பிடப்பட்ட பெறுமதியானது கூடுதலாக காணப்படுமாயின் அதனை மீள் மதிப்பீடு மிகையினாகும். குறைவாக காணப்படுமாயின் அது மீள் மதிப்பீடு குறைவு எனவும் அழைக்கப்படும். ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்ய அடிப்படை வழங்குமுறை தர ரீதியான பண்பு பொருத்தமான தன்மையாகும்.
ஆதனம் பொறுமையற்ற உபாயங்களை மீள்மைப்படி செய்ய அடிப்படை விளங்குகிற பண்பு தகுதியான பண்பு பொருத்தமான தன்மை. ஆதனம் பொறுமையற்ற உபாயங்கள் மீள்மைப்படி செய்யும் போது மீறப்படும் எண்ணக்கரு 39 பக்கம் மீறப்படும் எண்ணக்கரு வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு. அப்போ ஆதனம் பொறுமையங்களை மீள்மைப்படி செய்யும் போது மீறப்படுற எண்ணக்கரு அல்ல சந்தை பெருமை என கிரிய பெருமை என கைவிடுற பெருமதி எண்ணக்கரு என்றால் அது வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரு. மீள்மாய்ப்பீடுக்கு அடிப்படை வழங்கும் பண்பில் சந்தை பெருமையை கருத்து கொள்ற என பண்பு என்றால் அது பொருத்தமானது. ரெண்டையும் ஸ்டார் பண்ணி வைங்க, ரெண்டு விதோடத்துல வெளிப்பார்வையில் கேட்போம். இதுல 4 விஷயம் இருக்குது. முதலாவது முதலாம் மீள்மாய்ப்படி செய்ய மிக வாரது. ரெண்டாவது முதலாம் மீள்மை மிக வந்து 2ஆம் தடவை குறைவாரது. மூன்றாவது முதலாம் மீள்மாய்ப்படி செய்ய குறைவாரது. 4வது முதலாம் மீள்மாய்ப்படி குறைவு வந்து பேருந்து மிக வாரது. 4 விஷயம் இருக்கு. முதல் மிக வாரது, முதல் தடவை வரை குறைவாரது, மிக வந்து பேருந்து குறைவாரது, குறை வந்து மிக வாரது. 4 உங்களை பார்ட் 1க்கும் தேவை, நேற்றையும் பார்த்து நகரவு பார்ட் 2க்கும் தேவை. அப்ப ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை முதலாக மீள்மைப்படி செய்யும் போது மிக ஏற்படுமாய் அதனை ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள் காட்டணும். எங்க காட்டணும்? ஏனைய முற்றுமடங்கிய வருமானங்கள் காட்ட வேண்டும். மீள்மைப்படி செய்யும் போது சொத்தின் திரண்டதையை வெளியேற்றும் போது திரண்டதை எந்த பக்கம்? செலவு பக்கம். இல்லாக குறித்த சொத்தின் திரண்டதையை கணக்கு வரவு குறித்த சொத்து கணக்கு செலவு. மீள்மைப்பட்டு மிகையினை பதிவு செய்யும் போது குறித்த சொத்து கணக்கு வரவு மீள்மைப்பட்டு ஒதுக்க கணக்கு செலவு. குறித்த சொத்து கணக்கு வரவு மீள்மைப்பட்டு ஒதுக்க கணக்கு செலவு. 39 கணாப்போங்க. 56 56 போங்க. 39 மீள்மைப்படி வருமான வரி உத்தரவாதம் 3 பார்த்தா தெரிவிச்சவெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சு சொன்னீங்களா? அப்படியே வேறு தலைமுறை ஹிந்தி வந்தார்கள். ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மைப்படி கெடிங் போடும். ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மைப்படி கடைசி ஒரு கேள்வி வந்து சரிப்பீங்க அவரே கேள்வி. ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மைப்படி போடும். ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மைப்படும். ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மைப்படும். ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மைப்படும். முதலாவது முதலாம் மீள்மைப்படி செய்யும் போது மிகை ஏற்படுதல். 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 மிகை ஏற்படுது. வழியாக கவனிங்க. ஆதனம் பொறிமற்ற உபகரணம் மீள்மதிப்பீடு ஒரு முக்கியமான செம்மையாக்கள். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது கிளியர்னா நீங்கள் கிட்டத்தட்ட இதுலேயே நீங்கள் 4-5 மார்க்ஸ் எடுக்கலாம். அதனால் பகுதி ஒன்றுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து ஒன்று இருக்கு. சரி, ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள்னா கொண்டு செல் மீதுன்னா என்ன? கிரியத்திலேருந்து திரண்ட பெருமானத்தை கழிச்சு வாரம். அந்த பெருமதி கூடவாவோ குறைவா மதிப்பிடுற தகுதி வாய்ந்த மதிப்பீட்டாளர் இப்போ ஒரு வாகன மதிப்பீட்டாளர்லாம் இருக்குதான். காணி மதிப்பீட்டாளர் வேரியேஷன் பண்ணுறது. இதில் ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள்னா கொண்டு செல் மீதியிலும் ஏற்படும் மாற்றமே மீள்மதிப்பீடுன்னு சொல்லுவோம். ஆதனம் பொறிமை கொண்டு செல் மீதில் ஏற்படும் மதிப்பீடும் பெருமதியானது கூடுதலாக காணப்பட்டால் கொண்டு செல் மீதிலமாக கூட இருந்தால் அது மீள்மதிப்பீடு மிகையாகும். கொண்டு செல் மீதி குறைவாக காணப்பட்டால் என்ன மீள்மதிப்பீடு குறைவாக கொள்ளப்படும். இந்த மீள்மதிப்பீடு செய்யறதுக்கு அடிப்படை வழங்கும் பண்பு பொருத்தமான தன்மை. பொருத்தமான தன்மையை பின்பற்றவன்னா வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரை என்ன செய்வாங்க? கைவிடும். வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரை என்ன சொல்லுது? சொத்துக்கள் நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அந்த விலை கணக்கில் காட்டுவோம். வரலாற்றுக்கிரிய எண்ணக்கரை கைவிடணும். மீள்மதிப்பீடுக்கு அடிப்படை வழங்கும் பண்பு பொருத்தமான தன்மை. ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை முதலாக மீள்மதிப்பீடு செய்யும் போது
மிகை ஏற்படுமாய் ஏனைய முற்றுமடங்கிய பெருமாற்றங்கள் காட்டப்பட வேண்டும். முதலாம் மேல்மயப்படி செய்க மிக வந்தால் ஏனைய முற்றுமடங்கிய பெருமாற்றங்கள் காட்டப்படும். மேல்மயப்படி செய்யப்படும் சொத்தின் திரண்டதையுமே வெளியேற்றும் போது எந்த பக்கம் செலா பக்கம் இல்லாக குறித்த சொத்தின் திரண்டதையும் கணக்கு வரவு குறித்த சொத்து கணக்கு செலவு. இரண்டாவது மேல்மயப்படி மிகையை பதிவு செய்யும் போது குறித்த சொத்து கணக்கு வரவே மேல்மயப்பட்டு ஒதுக்கான செலவு. குறித்த சொத்து கணக்கில் வர வச்சு மேல்மயப்பீடு ஒதுக்கானங்களை செலவு வைக்கணும். கேள்வி போங்க 56ஆம் கேள்வி. பூமியாமா கேள்வி போட்டிருக்கிறேன். கேள்வி இருக்கு நினைக்கிறேன். கேள்வி பாருங்க. கமல் PLCயின் 31 சுருக்கிய பரிச்சனை பின்வருமாறு. காணி கிரியம் கற்றங்கிரியம் மூட்டவான கிரியம் இரண்டபெருமாதி தந்திரை மேல்மயப்பீடு மிகையை கணிப்பிடுங்க. மேல்மயப்பீடு தொடர்பான நாக்குறிப்பேட்ட பதிவு கம்பெனி நிதிக்குறி வெளிப்படுத்தும். நிதிக்குறி வெளிப்படுத்த என்றால் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு எப்படி காட்டப்படும் என அதே மாதிரி ஆதனம் பொறிவு பணம் தொடர்பானதில் புதிய பொறுமை கணக்கில் காட்டப்படும். சரியான ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் நிதிக்குறி வெளிப்படுத்தல ஏனைய முற்றுமடத்தில் எப்படி காட்டப்படும், புதிய பொறுமை நிதியில கொண்டு எப்படி காட்டப்படும் பாருங்க. மேல்மயப்பீடு மிகையை கணிப்போம். காணி எவ்வளவு இருக்கு? காணி 31 பரிச்சமைனா செம்மையாக செய்யாம கமரி மேல கனவே குழம்புறாது. 31 பரிச்சமை தந்துக்கிறத சீராக்க சொல்ல போறது. இந்த பிடியங்கிறதுக்கு இந்த பிடியம் என்ன செய்யப்படாது, சீராக்கம் இருந்தா என்ன ஒன்று நாள் நடந்த எப்படி பதியாவிட என்ன எடுத்தது பரிச்சை மீது அந்த இறுதி மீது அந்த இறுதி டேட் தந்தாலும் என்ன மீது அது 6ஆம் மீது காணி முதன்மை செய்து இந்த சீராக்கம் செய்ய சீரான என்ன இருக்கு காணி இந்த பெருமதி அது 6ஆம் மீதியா தான் இருக்கு. என்ன மீதியா இருக்கும்? 6ஆம் மீதியா தான் இருக்கு. வெஞ்ச காணிய பாருமோ ஏற்கனவே 5000 இருக்குது. காணி 5000 இருக்குது. 5200 இருக்கு. எவ்வளோ மிக 200 மிக முதலாம் மிக அங்க போகும். ஏனைய முற்றுமடங்கிய ஏனைய முற்றுமடங்கிய அடிச்சு போட்டு தள்ளில சைட்ல போடும். காணி மேல்மயப்பீடு மிக 200. காணிக்கு என்ன இல்லை, ரெண்டதேவே இல்லை. எந்த கணக்கு அது ஆரம்பத்தில் மதிப்பிட்டாலோ கேட்டீங்க விடேக மதிப்பிட்டாலோ அது இறுதியில மதிப்பிட்டாலோ காணிக்கு என்ன வராது, வேறா. காணி மேல்மயப்பீடு மிக 5000 இருந்த காணி 5200 மதிப்பிடுறோம் என்றால் 200 மேல்மயப்பீடு மிக. காணி மேல்மயப்பீடு மிக 200. காணி மேல்மயப்பீடு மிக 200. சரியா? எழுதுங்க. காணி கணக்கு வரவு 200. காணி மேல்மயப்பீடு கணக்கு செலவு 200. காணி கணக்கு வர 200. காணி மேல்மயப்பீடு கணக்கு செலவு 200. முதலாவது பதிவு பெறாது. இரண்டையே வெளியேற்ற பதிவு பெறாது. ஏன் பெறாது? காணிக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அடிச்சிடும்.
Malam ni hari ke mana ingin kau? சரியா போடுங்க. ආදනම් පරිමැජ උපායනම් විවරම් කාණි கட்டிடம் மோட்டார் வாகனம் மொத்தம். சரி, கிரியமல மதிப்புள்ள பணமே போக மாட்டேன். 1000 மீதி 5000 3000 2000 அங்கால 10000. சேர்த்தல் மேல் மதிப்பீடு அகற்றல், சேர்த்தல் மேல் மதிப்பீடு அகற்றல், மேல் மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீன். சேர்த்தல் மேல் மதிப்பீடு அகற்றல், மேல் மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீன். கீழே 2 தேய்வே கீழே 2 தேய்வே அது 1000 மீதி டேஷ் பண்ணி போட்டு 1000 500 1500 1500 தேய்வு அகற்றல் மேல் மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீன். மேல் மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீன். கீழே கொண்டு செல் மீன், கொண்டு செல் மீன்.
பாருங்க முதலாக காணி 5000 இந்த காணி 5200 5200 போடுங்க 200 மாதிரி இப்படி மிச்சம் எல்லாம் டேஸ் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல காணி முதல்மாய் பிடிமிகை 200 ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல காணி முதல்மாய் பிடிமிகை 200 கரணமானது 31/3/2028 முதலாக 2500 மதிப்பிடப்பட்டிருக்கு இறுதியில் காணிதம் வந்து நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு வேளாண்மைக்கு 15 செய்யப்படும் எவ்வளவு மதிப்பிட்டாங்க இறுதியில 2500 இதுதான் முக்கியம் இந்த ஆண்டுக்குள்ள அவ்வளவு தேவை வரப்போகுது 3000க்கு அதிகமாக 300 பேர் 300 எங்க போகணும்னா கட்டிட தேவை வந்து நிர்வாகத்தை காட்டி வெளியில தேவை 300 தான் கூட்டி சரி அப்ப 3000 ரெண்டு தேவை வரப்போகுது 1300 கரெக்டா 1700 கொண்டு சமி 1700 எவ்வளவு மதிப்பிட்டு முதல்ல 2600 எவ்வளவு கூட்டி மதிப்பிட்டிருக்கான் 800 ஏற்கனவே 1000 இப்ப 300 தேவை சேர்த்தா மூணு மணி நேரத்து 1300 3000 கழிச்ச 1700 அந்த 1000 2500 மதிப்பிட வேண்டாம் எவ்வளவு மிகாய் 800 மிகாய் 800 மிகாய் கருட மேல்மாய்ப்படி மிகாய் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் கருட மேல்மாய்ப்படி மிகாய் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 800 கருட மேல்மாய்ப்படி மிகாய் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் 800 ஏனைய முற்றுமடங்கிய காட்டு இனி 1300 இருக்கு முதல்மாய்ப்படி தேர்ச்சிராதுக்குள்ள 1000 பிரேக்கப்படி 0 ஆகும் வருடத்திரண்ட பரமாதே கணக்கு வரவே வருடக்கண அஞ்சலா வருட ரெண்ட பரமாதே கணக்கு வரவே கற்றக்கண அஞ்சலா வருடத்திரண்ட பரமாதே கணக்கு வர 1300 வருடக்கண செலவு 1300 வருடத்திரண்ட பரமாதே கணக்கு வர 1300 வருடக்கண செலவு 1300 இரண்டையே வெளியேற்றி வரும் கற்ற திரண்ட பரமாதே கணக்கு வர 1300 கற்ற கண செலவு 1300 அந்த 1300 தான் முதல் மாய்ப்பு தேர்ச்சிராக ஒரு மேலே வெளியிருப்பீங்க கீழே வெளியிருப்பீங்க ரெண்டு எதுவும் ஒரே தொகையை தான் கழிக்கும் ஆரம்பத்தில் மதிப்பிட 1000 கழிச்சிருக்கோம் இறுதியில் மதிப்பிட இந்த ஆண்டு தேவை கூட்டி வாரம் கழிக்கும் இந்த விட வர யோசிக்க தேவை சரியா இந்த ஆண்டு தேவை கூட்டி வாரதை கழிக்கணும் ஞாபகம் ஆரம்பத்தில் மதிப்பிட்டால் 1000 மட்டும் கழிக்கும் இறுதியில் மதிப்பிட்ட இந்த ஆண்டு தேவை ஒரு கழிப்பு தானே இந்த மீதி அதை கூட்டி வாரதை கழிக்கும் நாங்கள் தேவை செய்ய அது முதல் மாய்ப்பு செய்ய நடக்கிற இடத்துல அந்த திரண்ட தேவல் என்ன பார்த்தீங்கன்னா சரி 1300 1700 2500 800 மீது தமிழகம் கருட கணக்கு வரவு 800 கருட மேல்மாய்ப்பிடுவதற்கான செலவு 800 கருட கணக்கு வரவு 800 கருட மேல்மாய்ப்பிடு ஒதுக்கான செலவு 800 பார்ட் பண்ணல அப்படி கேட்கலாம் பார்ட் உள்ள வராது பார்ட் பண்ண கருட கணக்கு வர 800 கருட மேல்மாய்ப்பிடு ஒதுக்கான செலவு 800 கருட கணக்கு வர 800 கருட மேல்மாய்ப்பிடு ஒதுக்கான செலவு 800 3000 மேல்மாய்ப்பிடு 800 வச்சுட்டா 3800 1000 கழிச்சா 2500 doubt ஆயிருக்கா இது பூஜ்ஜியம் வந்துடும் அது வந்து 3400 1700 2000 31/3/2000 மோட்டார் வாகனம் முதலாக 1600 மூலமாய்ப்பிடப்பட்டது முதலாக அது முருதி மோட்டார் வாகனம் 1600 போடணும் மதிப்பிட டேட்ல இறுதியை போடணும் மோட்டார் வாகனத்துக்கு தேவை அந்த ஆண்டுக்குள்ளாக
ஏற்கனவே 2000க்கு மத்தியம் வேறு 2000 மத்தியம் மத்தவளம் 200 மூன்றாவனத்தை எங்க போகும்டா விநியோகிக்கிறதுக்கு போகும் இங்க போ விநியோகம் அது மாதிரி தான் சரி விநியோகிக்கிறதுக்கு போகும் இந்த மூன்றாவனத்தை தேவாக்காடுங்க 200 700 கழிச்சா மூலமாயப்படி சேர்த்தினத்தில் ஏற்கனவே 500 நடப்பான தேவி 200 கூட்டுவோம் சேர்த்தா அவ்வளோ மூலமாயப்படி தேவி ஜீராது இந்த 700 மேலையும் கழிக்கும் 700 மேலையும் கழிக்கும் 2000 இருக்குது 500 சேர்த்தா 700 மூலமாயப்பட்டு என்னது 2 கழிச்சா 1300 1300 1600 மதிப்புறம் என்றால் எவ்வளவு மிகை 300 மிகை மூலமாய்ப்பு சீராக்கம் 300 2300 கழிச்சா 1600 மூலமாயப்படுத்தி சீராக்கம் 700 கழிக்கும் இரண்டரை வெளியேற்றுங்க மோட்டார் வாகன திரண்டதை கணக்கு வரவே 700 மோட்டார் வாகன கணக்கு செலவு 700 மோட்டார் வாகன திரண்ட பெருமானத்தை கணக்கு வர 700 மோட்டார் வாகன கணக்கு செலவு 700 மோட்டார் வாகன திரண்ட பெருமானத்தை கணக்கு வர 700 மோட்டார் வாகன கணக்கு செலவு 700 மோட்டார் வாகன திரண்டதை கணக்கு வர 700 மோட்டார் வாகன கணக்கு செலவு 700 மிக கேளுங்க மிக எவ்வளோ அந்த 300 இல்ல இந்த இதை பேர் 300 மோட்டார் வாகன கணக்கு வரவு 300 மோட்டார் வாகன தொழில்மாய்ப்பு கணக்கு செலவு 300 மோட்டார் வாகன கணக்கு வரவு 300 மோட்டார் வாகன மீள்மதிப்பீடு கணக்கு செலவு 300 300 மோட்டார் வாகனம் மீள்மதிப்பீடு ஒதுக்கணும் 300 போட்டு ஏரிய முத்து மடங்கு வருமானத்தில் மோட்டார் மீள்மதிப்பீட்டு மிகை 300 ஏனைய முத்து மடங்கிய வருமானத்தில் மோட்டார் வாகனம் மீள்மதிப்பீட்டு மிகை 300 ஏனைய முத்து மடங்கிய வருமானத்தில் மோட்டார் வாகனம் மீள்மதிப்பீட்டு மிகை 300 ஏதாவது நீங்க அடுத்த நீங்களா செய்ய போறீங்க டவுட் தான் கேளு சேர்த்தல் இல்லை இது மட்டும் தான் விளாடுறது இது 1100 2000 காலி 1100 மூலமாய்ப்படு 2000 காலி கலந்து ஆயிரத்தி 300 மூலமாய்ப்படு 2000 மூலமாய் சீராக்கம் 9300 இது 500 இது 1000 2000 ஆயிரம் இது 0 ஏன் 0 வேணும் விளங்குதா ஏன் 0 வேணும் விளங்குதா சரி இது 5200 2500 1600 இது அப்படியே 9300 இதில் ஏதாவது யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்த வரை செய்யலாம்னா செய்யலாம்
Senayani Swastia, Swanajan, Pangian Pumika. Uremekala, Singaran. Dia marjang wa.
டபுள் எண்டிங் செய்யணுமா ஃபுல்லா செய்யணும். இறுதியில் வந்து மீதி கொண்டு செல் மீதி கீழே கடைசியாக வந்து கொண்டு செல் மீதி கடைசியாக சொல்லணும். ஃபைனல் ஃபைனல் இது கீழே கடைசி அத்தி ஏண்டா ஜெயிவானது ஏன் ஜெய் பிரச்சனை இல்லை பார்த்துதான் பார்த்து அதையும் செய்யுங்க அட்டவணையும் செய்யுங்கோ. டபுள் எண்டியே மட்டும் டபுள் எண்டியே எழுதுங்கோ. எடுத்து வச்சிருக்கிறேன் தொடங்கி விட்டீங்கன்னா எடுப்பேன் நான் போட்டது இது நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் வந்து தொடங்கி விட்டீங்கன்னா எடுப்பேன் நான் உங்களை இல்லையா நம்பர் சரி சரியே எவ்வளோ வந்து கொண்டு சார் மீ 10,300 வந்தாவே அந்த மூணு எப்படி பெருமையா அப்படியே இருக்கு 10,300 வந்துடா 4,600 3,000 7,600 ஓ 10,300 பேர் சரியா 10,300 பேருமா வந்து கலைக்கிறீங்க ஓகேயா ஓகே சார் 10,300 அடுத்தது இது வந்து உங்கள் இப்படி மிகை சொல்லுங்க முதலாவது மிகை காணிகளோட மிகை 600 வந்துதா காணி கணக்கு வரவு காணி முதல் மைப்படி அடுத்த கட்டண முன்னேற்ற மிகை எவ்வளவு 1,350 வந்தா 1,350 அடுத்த மோட்டார் வாகன முன்னேற்ற மிகை எவ்வளவு 1000 மோட்டார் முன்னேற்ற மிகை 1000 முதல் 2 வெளியேற்றோணும் எந்த முன்னேற்ற மிகையை பதிச்சுக்கணும் சரியானே தலையை போட்டு வைங்கோ அடுத்த கிளாஸ் பார்ப்போம் முதலாம் மகள் மயப்பீடு செய்யும் போது குறைவு ஏற்படும் போது முதலாம் மகள் மயப்பீடு செய்யும் போது குறைவு ஏற்படும் போது குறைவு ஏற்படும் வாரம் வியாழம் பார்ப்போம்